கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் யோவான் 14 அதிகாரம் 18 வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல 2 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் நம்மை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார். திக்கற்றவர்கள் என்றால் யாரும் இல்லாமல் ஒரு அனாதையை போல இருப்பவர்கள் தான் திக்கற்றவர்கள். பிரியமானவர்களே, நம்மை ஒருபொழுதும் இவ்வுலக வாழ்க்கையில் கர்த்தர் திக்கற்றவர்களாய் அனாதையாய் விடவே மாட்டார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, உங்களிடத்தில் வருவேன். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் அவர் மீண்டும் வருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியோடு நாம் சமாதானத்தோடு வாழ்வதற்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அவர் பழத்துக்கு எடுத்து செல்வதற்கு முன்பாக அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. சீஷர்கள் அந்த நாட்கள்ல கர்த்தரை பார்த்து கண்டு விசுவாசித்தார்கள். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அவரை காணாதவர்களாய் அவரை விசுவாசிக்கிறபடியினால் நாமே பாக்கியவான்களாக இருக்கிறோம். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பாக்கியவானாக பாக்கியவதியாக மாற்றுவார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் வேரூன்றி வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து கர்த்தர் நம்மை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார் என்பதை 5 காரியங்கள் மூலமாக அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, திக்கற்றவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். ஆதார வசனம் 68 சங்கீதம் 5 வசனம். நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல 3 காரியங்களை நீங்க அறிந்து கொள்ளலாம். முதலாவது, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ளவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். இரண்டாவது, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருந்து விதவைகளுடைய நியாயத்தையும் அவர் விசாரிக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க திக்கற்ற பிள்ளைகளை போல ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்யாதபடிக்கு இன்றைக்கு உங்க குடும்பத்துல இருந்து கூட உங்களுக்கு தேவையான உதவி சப்போர்ட் அவங்க பண்ணாம இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கைவிடாத தேவனாக திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு அவர் தகப்பனாக இருந்து உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தகப்பனே அவங்க குழந்தைங்க சாப்பிடணும்னு விரும்பும் போது, அவங்க சமாதானத்தோடு சுகித்து வாழ வேண்டும் என்று விரும்பும் போது, மண்ணினால் நம்மை உருவாக்கி தேவன் அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உலக பிரியான தகப்பனே அவங்க பிள்ளைங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கும் போது, நம்மை படைத்த நம்மை உருவாக்கின தேவன் நம்மை எவ்வளவாக நாம் சுகித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புவார். யோசித்து பாருங்க. நம்மை திக்கற்றவர்களாய் அவர் ஒருபொழுதும் விடவே மாட்டார். அவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். இன்னைக்கு யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, உதவி செய்யலன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, கஷ்டப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நமக்கான உதவி உலகத்திலிருந்து வராது, ஒத்தாசை பர்வதத்திலிருந்து பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் தருகிற உதவி, அவர் தருகிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது, சமாதானம் மாத்திரமே இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாக விதவைகளுக்கு அவர் நியாயம் விசாரிக்கிறவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விதவைகளை நீங்க ஒடுக்க கூடாது. நீங்க உங்களால இயன்ற உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க. அவர்களை ஒருபொழுதும் நம்ம ஒடுக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தரே அவர்களுக்கு ஆதரவாக தகப்பனாக இருக்கிறார். இரண்டாவது, திக்கற்றவர்களுக்கு சகாயராக இருக்கிறார். ஆதார வசனம் 10 சங்கீதம் 14 வசனம். உபத்திரத்தையும் குரோதத்தையும் கவனிக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, சகாயராக இருக்கிறார் என்றால் அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்பது பொருள். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம உபத்திரவத்தில் காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில சில குரோதங்கள் என்றால் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்ல நம்ம வாக்குவாதத்துல நம்ம காணப்பட்டாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை கவனிக்கிறவராய், அதை பார்க்கிறவராய், அதற்கான பதிலை கொடுக்கிறவராய், பிரச்சனையான சூழ்நிலைகள்ல நமக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய், அந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலை பெறுவதற்கு நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். கடைசி பகுதியை பாருங்க. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏழையாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்றாங்களா, கர்த்தருடைய சமூகத்துல அவர்களே ஒப்பு கொடுக்கறாங்களா? இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்க கர்த்தர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரே உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். இந்த உலகத்துல யாருக்குமே யாரோட உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல ஒரு உதவி தேவைப்படுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, அது மனிதர்களிடத்திலிருந்து வந்தா அது வெறும் டெம்பரரியா, தற்காலிகமா இருக்கும். இல்லைன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க நம்ம கிட்ட சொல்லி காட்டுவாங்க. சில சூழ்நிலைகள்ல கடினமான வார்த்தைகளை கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, நம்ம கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு உதவி வாங்கணும் அப்படின்னா அந்த உதவி மிகவும் சமாதானமுடையதாய் நம்முடைய வாழ்க்கையில தகப்பனுடைய ஸ்தானத்துல தகப்பனாக நமக்கு அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் நமக்கே சகாயராக இருக்கிறார். உபத்திரவத்தில் காணப்படுகிற குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக வறுமையில் காணப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். 3வது, திக்கற்றவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஆதார வசனம் உபாகமம் 10வது அதிகாரம் 18வது வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல 3 பகுதிகளாக நம்ம பிரித்து இதை தியானிக்கலாம். முதலாவது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் நியாயம் விசாரிக்கிறார். 2வது, அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது, அந்நியன் மேல் அன்பு வைக்கிறார். 3வது, அந்த அன்பின் நிமித்தமாக அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்காகவே அவர் வந்தார். ஆனால் நம்மீது இரக்கம் வைத்தபடியினால் புறஜாதியான நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம அந்நியரை போல இருந்தோம், புறஜாதிகளா இருந்தோம். ஆனா கர்த்தர் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தரை போல ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், பிறர் மீது அன்பு செலுத்த வேண்டும். நமக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும், நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோமோ அதே பிரகாரம் நம்ம பிறரையும் நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, கற்பனையானது அன்பில் நிறைவேறுகிறது. நம் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கான நீதி நியாயத்தையும் இன்னொரு மனுஷங்களோ அதிகாரிகளோ போய் கேட்க தேவையில்ல. கர்த்தராகிய தேவனே உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். உங்கள் நியாயத்தை அவர் விசாரிப்பார். பிரியமானவர்களே, அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவரை சுற்றி உண்மை சூழ்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல யார் நம்முடைய நியாயத்தை விசாரிச்சாலும் அதுல ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைவுகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்முடைய நியாயத்தை விசாரிக்கும் போது அவர் 100க்கு 100 கரெக்டா பெர்ஃபெக்டா அந்த நியாயத்தை அவர் விசாரித்து நமக்கான நீதியும் நியாயத்தையும் நமக்கு நிலைநாட்டுவார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் அநீதி நடந்துருச்சா, உங்களுக்கான சொத்தை உங்க குடும்பங்கள் உங்களுக்கு தராம உங்களை கஷ்டப்படுத்தி ஒடுக்கி அது நிமித்தமாக நீங்க வேதனை நிறைந்தவர்களா காணப்படுறீங்களா, கண்ணீர் சிந்துகிறீங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுவார். பிரியமானவர்களே, மனிதர் அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. அவரே நமக்கு மெய்யான தேவனாக நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளை போல காணப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் சகாயராக, அது மாத்திரமல்ல உங்கள் நியாயத்தை அவர் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். சோ கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டுவார். 4வதாக, திக்கற்றவர்களுக்கு ஆதரவு தருகிறார். ஆதார வசனம் 146வது சங்கீதம் 9வது வசனம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல 4 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். 2வது, திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆதரிக்கிறார். 3வது, திக்கற்ற விதவையை கர்த்தர் ஆதரிக்கிறார்.
4வது, துன்மார்க்கரின் வழியையோ கத்தர் கவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரதேசியை போல அலைந்து திரிகிற மனிதர்களை கத்தர் காப்பாற்றுகிறார். இருக்க ஒரு சொந்த வீடு இல்லாமல் அலைந்து குறுகிய நாட்கள்ல மாதங்கள்லயே வெவ்வேறு இடங்களுக்கு போய் அவங்க வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளுக்கு கத்தரே ஆதரவாக இருக்கிறார். பரதேசிகளை போல அலைந்து திரிகிற பிள்ளைகளை கத்தர் காப்பாற்றுகிறார் என்றால் பாதுகாக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி கத்தராகிய தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கத்தர் ஆதரிக்கிறார். ஆதரவு என்றால் என்ன? அடைக்கலம். அவரே அவர்களுக்கு தஞ்சமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க திக்கற்ற பிள்ளைகளை போல் அலைந்து திரியிறீங்களா? ஆதரவில்லாதபடிக்கு நீங்க காணப்படுறீங்களா? கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. உங்க ஆபத்து காலத்துல அவரை நம்புங்க. கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கான உதவியை கத்தர் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நான் முன்பு சொன்னது போல நம்முடைய உதவி மனிதர்கள் கிட்ட இருந்து வராது. அது ஒத்தாசை வரும் பர்வத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினுடைய சமூகத்திலிருந்து நமக்காக வருகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்க நம்புங்க. கர்த்தராகிய தேவன் மூலமாகவே பிற மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? மனிதர் கண்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைத்து நாட்களிலும் தயவிறக்கம் கிடைத்தது என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கான தயவை மனிதர்கள் கண்கள்ல கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய உருக்கமான நீங்காத இரக்கத்தினால் அவர் நம்மை பாதுகாப்பார். கடைசியா பாருங்க, துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். அல்லேலூயா. துன்மார்க்கன் என்றால் பொல்லாதவன். அது மாத்திரமல்ல, வேதத்தை விட்டு விலகுகிறவனும் துன்மார்க்கன். இன்றைக்கு பிரியமானவர்களை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா அவருடைய வழிகளை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார். ஆகவே இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்க. சுயசுத்தம் செய்யாதீங்க. உங்க பார்வைக்கு ஒருவேளை நீங்க செய்யறது சரின்னு தோணலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கோ சுயசுத்தம் செய்கிறது தவறாகவே இருக்கும். பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய சுத்தம் செய்யுங்க. துன்மார்க்கமான பொல்லாத வழியில் நடவாதபடிக்கு நீதியின் பாதையில் நடங்க. உத்தமமாய் இருக்க முற்படுங்க. கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார். கடைசியாக 5வது, திக்கற்றவர்களின் ஜெபம் கேட்கிறார். ஆதார வசனம் 102வது சங்கீதம் 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. இவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர்கள் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அதை அவர் கேட்கிறார், அதை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோசித்து பார்த்தோம்னா எல்லாருமே நமக்கு அங்கீகரிச்சிருக்கிறாங்களா? நம்முடைய தாட்ஸுக்கு, நம்ம சிந்தனைக்கு, நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துருக்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா அதுல குறைவு இருக்கும். ஆனா பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் அலட்சியம் செய்யாமல் அந்த ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறார். ஆகவே இன்னைக்கு நீங்க அநேக விண்ணப்பங்களை வச்சு நீங்க காத்திருப்பீங்க. அது நிச்சயமாக உங்கள் விண்ணப்பங்களையும் அலட்சியம் செய்யாதவராய் அதற்கான நீதியும் நியாயத்தையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில குறித்த காலத்துல கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை நம்முடைய தேவன் செய்ய வல்லவர். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய அன்பிற்கும் அளவே இல்லை. அன்புக்கு ஒரு ரூபம் இருக்க வேண்டும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, நம் மீது அன்பு வைத்ததனால் மாத்திரமே நமக்காக தன் உயிரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய உருக்கமான நீங்காத இரக்கத்தினால் இன்றும் நமக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை மீண்டும் நம்ம நல்வழிப்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோணலான வழிகளை சீர்படுத்துவதற்காக நமக்காகவே அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, அவர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் கூட நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாய், பிறருடைய வாழ்க்கையில நம்மால் இயன்ற உதவிகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தராகிய தேவன் ஒரு பொழுதும் எப்பொழுதும் உங்களை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார். அவரே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அவரே உங்கள் தகப்பனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நடக்கிற அநீதிகளை நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கூட அசட்டை பண்ணாமல் உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்து அதற்கான
துரிதமான பதிலை உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். நம்மளால் ஒருமனதாய் இணைந்து விசுவாசத்தோடு திக்கற்றவர்களாய் விடாத தேவனை துதித்து நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமான விஷயங்களை கற்றுட்டாங்கப்பா. நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றி. எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறீர், நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை பகைத்த பொழுதும், உலகம் எங்களை நிந்தித்த பொழுதும் அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்தீரே ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ முறை அப்பா எங்க வாழ்க்கையில நாங்க விழுந்து போகும்போது மீண்டும் அப்பா உங்களுடைய உருக்கமான இரக்கத்தினால் எங்களை கை தூக்கி எழுப்பினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, நீரே எங்கள் தேவன் அப்பா. நாங்கள் நம்பும் கேடகமாக அடைக்கலமாக இருக்கிறீர் அப்பா. ஆபத்து காலத்தில் நீரே எங்களுக்கு துணையுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் அப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அப்பா, திக்கற்ற பிள்ளைகளாக, ஆதரவற்ற ஆண்டவரை, ஒரு அநாதையை போல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர். இன்று ஆண்டவரை பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. அவங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா காயங்களை அப்பா உடைய அன்பின் கரத்தினால் அப்பா அந்த காயங்களை எல்லாம் கட்டுங்க தகப்பனே. அப்பா, எல்லா வலிகள் வேதனைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பரம தேவன் அற்புதத்தின் கரத்தினால் அப்பா இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய காயங்களை எல்லாம் நீ கட்டுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்கப்பா. நீரே உம்முடைய பிள்ளைகளின் சகாயராய் இருக்கிறீர் ஆண்டவரே, உதவி செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. எல்லா பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் உதவிகளை கட்டளையிடுங்கப்பா. வறுமையில் ஆண்டவரே அப்பா, ஒரு நாள் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய இரக்கத்தினால இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தை உண்டு பண்ணுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. மனிதர் கண்களை தயவிறக்கத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, எனக்கு யார் இந்த உதவிகளை செய்வா? சில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நஷ்டப்பட்டு ஆண்டவரே கண்ணீரோடு காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு மனம் இறங்குங்க தகப்பனே. வேலை இல்லாமல் வீட்டுல வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு அப்பா கண்கள்ல கண்ணீரோடு ஆண்டவரே தாசி ஒரு பர்வதத்தை நோக்கி உண்மையே அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. ஏற்ற வேலையில ஆண்டவரே பிள்ளைகளுக்கான உதவியை கட்டளையிடுங்க தகப்பனே. அல்ல இடத்துல வேலையை கட்டளையிடுங்கப்பா. எல்லா கடன்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அடைத்து தீர்க்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. பிசினஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இயேசுவின் நாமத்தினால் அதற்கு வெற்றியை நீர் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, இன்னும் அப்பா இஎம்ஐகள், லோன்கள்ல ஆண்டவரை சிக்கி வாடி தவித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரை, நிம்மதியற்ற நிலைமையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு மனம் இறங்குங்கப்பா. மலாகும் ஆண்டவரே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கான உதவி கரங்களை எழுப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாத தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீரே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கணவனால், மனைவியால் அப்பா புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே, நீரே பிள்ளைகளோட தகப்பனாக பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. நீரே தகப்பனே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீரே வழி நடத்துங்க ஆண்டவரே. சுயசித்தம் செய்யாதபடிக்கு உம்முடைய சித்தம் செய்ய கிருபை கொடுங்கப்பா. ஆற்றுங்க, தேற்றுங்க தகப்பனே. அப்பா, மனுஷன் அன்பு மாறி போகலாம், மாறாத அன்பு உம்முடைய அன்பு ஆண்டவரே. உம்முடைய அன்பின் உருக்கமான இரக்கத்தினால் பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க. இன்றைக்கு ஆண்டவரே உதவி கரங்களை எழுப்புங்க தகப்பனே. போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. உடைய சமூகம் முன் செல்லட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. எல்லா குறைவுகளிலிருந்து ஆண்டவரே நிறைவை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, நல்ல வாழ்க்கை துணையை கட்டளையிடுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற மனவாளனை கட்டளையிடுங்க தகப்பனே. மனவாட்டியை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். இன்னும் அப்பா ஆண்டவரே, பிசினஸ்ல முன்னேற்றத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் முன்னேற்றத்தை கட்டளையிடுங்கப்பா. வியாதியோடு காணப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அதிசயமானவர் அப்பா. உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. உண்மையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா.
அப்பா, இந்த உலகத்தையும் உலக மனிதர்களையும் நாங்கள் விசுவாசிக்கல, உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே வெக்கப்பட்டு போகக்கூடாது அப்பா. நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கெட்டு போதும்படிய சித்தம் அல்ல தகப்பனே. எங்கள் குற்றங்கள் குறைவுகளை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மண்ணன்று நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க, இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் தகப்பனே. உம்மிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் இருக்கிறதப்பா. நீராதியும் அந்தமுமானவர் அப்பா. நீர் அல்பாவும் ஒமேகாவுமானவர் ஆண்டவரே. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையினால் உருவாக்கினீரப்பா. வார்த்தையின் வல்லமையினால் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. உடைய தழும்புள்ள கரம் அப்பா, இயேசுவின் நாமத்தினால் அந்த வல்லமையை பிள்ளைகளை தொடுவதாக தகப்பனே. இன்றைக்கே நீர் பிள்ளைகளுக்காக மனம் இறங்கி பிள்ளைகள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்திங்கப்பா. குழந்தைகளுடைய படிப்பு காரியங்கள், அவங்க ஃபியூச்சர் தேவைகளை செய்யத்தக்க பெற்றோர்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. குடும்பமாக ஜீவன சாட்சியாக உடைய நாம மகிமைக்கென்று எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வருகிற சத்துருக்கள், நிம்மதிகளை குலைத்து போடுகிற சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் சுட்டரித்து ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, உன் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படிக்கு உனக்காக என்னுடைய தூதர்களை கட்டளையிடுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. தேவ தூதர்களை கட்டளையிட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. தேவ தூதர்களை கட்டளையிடுங்க தகப்பனே. பிள்ளைங்களை நீரே பாதுகாத்து வழிநடத்தி சொல்லும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நெடுநாள் காத்திருந்து ஜெபிக்கிற காரியங்கள் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்கள்ல யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறாங்களோ அவங்க மன விருப்பத்தை உடைய சித்தத்தின்படி ஆமென்றும் ஆமென் என்று நீ கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னீங்களேப்பா. நீதிமானை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையே எங்களை தாங்குகிறதப்பா. தகுதியற்ற எங்களுக்கு இலவசமா நீர் கொடுக்கிற ஈவு ஆண்டவரே, அந்த கிருபையை எங்களுக்கு கட்டளையிட்டு நீரே அப்பா எங்களை வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குறைவுகளை ஒரு விசை தயவாய் மன்னித்து இன்றைக்கு பிள்ளைகளுக்காக மனமிறங்கி நீரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகள் தலையை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. எந்த இடத்துல வெக்கப்பட்டு நின்றார்களோ, தலை குனிந்து நின்றார்களோ, அந்த இடத்துல உடைய பிள்ளைகள் தலையை இயேசுவின் நாமத்தினால் உயர்த்துங்க தகப்பனே. உயர்வை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்கப்பா. நீரே எங்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. ஜோதிலின் பிதாவே, பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து நன்மையான ஈவை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீதிமானாய் மாற்றி பிள்ளைகள் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க பண்ணுங்கப்பா. அதை சுதந்திரித்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்கிற மனிதர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கே மனம் இறங்கி அப்பா பிள்ளைகளுடைய நியாயத்தை நீர் விசாரிங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுடைய நியாயத்தை நீ விசாரித்து பட்ட பகலை போலது விளங்க பண்ணுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை எல்லா தீங்கான மனிதர்களுடைய கைக்கும் தந்திரத்துக்கும் சூழ்ச்சிக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா சத்துருக்களின் மறைவான கன்னிகளுக்கு விலக்கி இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் அப்பா. எல்லா மாந்திரிக கிரியைகள் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் பிரிவினைகளை கர்த்தர் மாற்றி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா மீண்டும் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சமாதானமாக மாற்றி போடுங்கப்பா. கர்த்தர் சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் தகப்பனே. உண்மையை விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் தகப்பனே ஆமென்றும் ஆமென் என்று நாங்கள் பதில் பெற்றுக்கொள்ள போகிற கிருபைகளுக்காக நன்றி. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்கள் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீங்கும் பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் தாமே பிள்ளைகளை இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. நீரே உடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி சுமந்து நீரே வழி நடத்துங்க தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கோணலான பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்க, சீர்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லட்டும் அப்பா. நீ பொறுப்படுத்தி காத்து வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. ஜெப ஆவினால் விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்க. ஒரு விசை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீடி ஆயிலை கொடுங்க, நன்மை கட்டளை
கட்டளையிடுங்க தகப்பனே. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு அலங்கரிங்க தகப்பனே. நீரே உடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாக ஆதரவாக உதவி செய்கிறவராய் நியாயத்தை விசாரிக்கிறவராய் இருக்கிற கிருபைகளுக்காக ஒரு விசை நன்றி நன்றி நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி திக்கற்ற பிள்ளைகளைப் போல ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தராகிய தேவன் தாமே ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. God bless you.